வணக்கம்ண்ணா. வணக்கம். பேருண்ணா? மனோகருங்க. நான் ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ நியூ இயர் வரப்போகுதுல்ல, ஸோ இப்போ 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சு. நல்லா போச்சு. ஓகே அண்ணா, இப்போ 2025 ரெசல்யூஷன் சொல்லி சொல்லுவாங்கண்ணா. ஆமாம், புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போகிறேன், அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ண போறீங்க? முயற்சிகள் தான் பண்ண போகிறோம். புதுசாக தொழிலில் புதுசாக வந்து ஏதாவது பண்ணும், முயற்சிகள் பண்ணி முன்னுக்கு வரணுன்ட்டு எல்லாரும் செய்யணுன்ட்டு ஒரு ஆசை. அப்படியே மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நீங்க 2024 பத்தி என்ன, எப்படி போச்சு உங்களுக்கு? நல்லாதான் இருந்துச்சு. லவர்ஸ் கூட அதிகமா சுத்தணும். லவர்ஸ் கூட அதிகமா சுத்தணும். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நாங்களும் லவர்ஸ் கூட அதிகமா சுத்தணும். 24 ஃபுல்லா லவர்ஸ் கூட சுத்திட்டு இருக்கீங்க, 25 லவர்ஸ் கூட சுத்த போறீங்களா? 25 அது என்ன எப்படி காலம் மாறுதுன்னு எங்களுக்கு தெரியல. 25 ரெசல்யூஷன் என்ன? 25 ரெசல்யூஷன் ஏன்னா ஐஸ்கிரீம் இவங்க பதில் சொல்றது புரியல, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் புரியா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குல்ல, நீங்க இதுக்கப்புறம் 2025 நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும்ல, அது என்ன பிளான் வந்து? 2025 படிக்கலான்னு ஒரு இதுல இருந்தா ஒரு வேலைக்கு படிச்சு வேலைக்கு போலான்னு. 25 நான் கன்ஃபார்ம் வேலைக்கு போயிருவான். என்ன படிக்கிறீங்க? 11th படிச்சு 25 வேலைக்கு போயிருவேன். என்ன வேலைக்கு போவேன்? போலீஸா? ஏய், நீங்களா எங்க வரீங்க? உங்களுக்கு தான் சலதான வைக்கணும். அதாவது இவர் வந்து 2025 படிச்சு முடிச்சுட்டு உடனே போலீஸ் ஆக போறாரு. இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் நிறுத்திட்டு இனிமே இந்த மாதிரி தான் போக போறோம், இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும்ல. பொண்ணும் கூட சுத்தாம பசங்க கூட சுத்தலான்ட்டு இருக்கிறேன். நான் சிங்கிளாவே இருந்துக்கலாம் நான் நினைக்கிறேன். இத்தனை நாளா நீங்களே இருந்தீங்க. சிங்கிளா இருந்ததான் அடுத்த வருஷத்துல நான் சிங்கிளாவே ஆவறேன். 2025 பொண்ணு கேட்காம ஏன் பிரேக்கப் பண்ண என்ன சொல்லுவேன்? அவ்வளவு பிகேவியர் பிடிக்கல. நீங்க என்ன சொன்னீங்க? பிகேவியர் பிடிக்கல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லி. ஐயோ, ஹாப்பி நியூ இயர். 2024 இயர் உங்களுக்கு எப்படி போச்சு? 2024 இயர் எங்களுக்கு பரவாயில்ல, நல்லா தான் போச்சு. நிறைய செருப்படிகள் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணா அப்படியே போக வேண்டியதான். உங்களுக்கு 24 வருஷத்துலயே அதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்ததா? பெஸ்ட் திங்னா கொஞ்சம் தம் அடிக்கிறத நிறுத்திக்கிறேன், அதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெஸ்ட். குடிக்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கேன். அதை நீங்க பெஸ்ட் திங்னு சொல்லணும். என்னைய பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட் தான். பசங்களோட இருக்கேன், அந்த ஒரு என்ஜாய்மெண்ட். காலேஜ் லைஃப் முடிஞ்சிருக்கா? ஆமா, இப்ப வேலைக்கு ஒண்ணு போயிட்டோம்னா நம்மளால அந்த ஒரு பண்ண முடியாது. இப்ப அதை பண்ண. சோ worst thing என்ன சொல்லுங்க? இந்த காலேஜ் சேர்ந்ததுதான். எனக்கும் அதேதான், வேற ஒண்ணும் இல்ல. சேனல் பார்த்து ஹாப்பி நியூ இயர். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என் பேர் லோகேஷ். ஓகே, 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? இவ்வளவு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா செஞ்சு விட்டுச்சா? ஓகே, ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா நம்ம ஆடியன்ஸ்க்கு இதுதான் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது? நான் ரெசல்யூஷன் வச்சே சொல்றேன். எல்லாரும் இயர் முடியறப்போ ரெசல்யூஷன் எடுப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு இந்த வருஷம் நான் எண்ட்ல 2025 ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னா, நான் தான் உயிரே கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு எவ்வளவு சொல்றானா அவனை நம்பாதீங்க. இதுதான் நான் எடுக்க போற ரெசல்யூஷன். யாராவது வந்து நான் தான் எல்லாம் அப்படின்னு அதான் சொன்னா, நான் தான் உயிர்னா கடைசியில எல்லாம் முடியா போயிருந்து நம்ம போயிருக்கோம். ரொம்ப அடிபட்டு இருக்கீங்க போல. ஓகே, ஸோ அப்போ ரெசல்யூஷன் இதுதான். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு பிளான்ஸ் இருக்கும் 2025 நம்ம இது பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் ட்ரிப் போகலாம், அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? எந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும்? ஏன்னா இது வரைக்கும் பெருசா எனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இதுக்கு மேல எனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஆல்சோ ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ல ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் அப் க்ரோ பண்றோம். ஓகே. உங்க லாங் டிஸ்டன்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராவது இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க இந்த வீடியோ மூலியமா நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? லாங் டிஸ்டன்ஸ்ல யாராவது இருக்காங்கன்னா அவங்கள வந்து நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் மிஸ் பண்றேன். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பா போக என் வாழ்த்துக்கள். ஹாப்பி 2025. தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, உங்க நேம் ப்ரோ? விஷ்வந்த். 2024 வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? உங்களுக்கு நாசமா போச்சு என்ன கேட்டா. ஏன் ப்ரோ அப்படி என்ன ப்ரோ ஆச்சு? நானும் ஒரு 10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன். ஓகே, ஒரு கம்பெனிலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போவேன், ஆப்டிடியூட்ல ரிஜெக்ட் ஆவேன்.
மீதி இருக்க ரவுண்டு போவேன். அக்சென்ச்சரே தூக்கிட்டான், பொம்பளை பிள்ளைங்களா பார்த்து எடுத்திருக்கான். அதுதான் 20-25 இயர்ஸ் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு பாக்குறேன். ஓகே. இப்போ 25ல உங்களுக்கு என்ன ப்ரோ ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? 1ஆம் தேதி எடுப்பேன், 2ஆம் தேதி பிரேக் பண்றதுக்கு எதுக்கு? ஸோ உங்களுக்கு ரெசல்யூஷனே இல்லையா அப்போ? ஓகே ப்ரோ, இப்போ 2024 நான் இந்த லெசன் நல்லா லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன ப்ரோ? தனிமையில இருக்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எதனால ப்ரோ? பண்ணி நம்ம நம்ம ஃப்ரெண்டுனே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்றோம், ட்ரஸ்ட் பண்ணி அவங்களே ஒரு கட்டத்துல அவங்களே வெறுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த டைம்ல நம்ம தனியா தான் இருப்போம். இப்ப நம்ம ஒரு 10 நாள் லீவ் விட்டாங்க, 10 நாள்ல எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு கால் அடிச்சா அவனே எடுக்க மாட்டான். சோ தனியா இருக்க பழகிக்கிட்டேன். ஓகே ஓகே. ஹாப்பி நியூ இயர் பாய்ஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. 2025 உங்களுக்கு சிறப்பாக வர வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு 2024 எப்படி போச்சு? எதிர்பார்க்கறது நடக்கல. அப்ப 2025ல நடக்கும்னு எக்ஸ்பெக்ட். உங்களுக்கு? சேம் அதே மாதிரி தான். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ற பேர் எதுவும் இல்ல. ஸோ 24ல உங்களுக்கு நடந்த பெஸ்ட் திங்னா என்ன சொல்லுவீங்க இந்த வருஷத்துல? அப்படி எதுவும் நடக்கல. மேபி 25 நடக்கும். நான் நிறைய டெம்பிள் விசிட் பண்ணேன். அது உங்களுக்கு பெஸ்டா? 2024ல நான் நிறைய டெம்பிள் போய் விசிட் பண்ணிருக்கேன். அது எனக்கு ஒரு மாதிரி பிளசண்டா இருந்தது. உங்க ரெசல்யூஷன் என்ன 25க்கு? பங்க்சுவாலிட்டியா இருக்கணும். சூப்பர். நீங்க? ப்ராப்பரா இருக்கணும். சேம் பங்க்சுவாலிட்டியா. அங்க வீடியோ பார்த்து ஹாப்பி நியூஸ். தேங்க் யூ. சரி, சித்தார்த் என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இப்போ நியூ இயர் வரப்போகுதுல்ல, அதுக்கு என்ன ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஆல்ரெடி 4th ரேங்க் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் சார். அவ்வளவுதான். சரி, இப்போ 2024ல இந்த லெசன் நான் லேர்ன் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதாவது தோணும்ல, அது என்னது? மத்தவங்க மேல வந்து பொறாமப்படக்கூடாது. சூப்பர், உண்மையிலுமே ரொம்ப நல்லது. அது வேற யார்கிட்டயும் வந்துட்டு யாரோட மனசு ஹர்ட் பண்ணக்கூடாது. வெரி குட். சரி, இப்போ 2025 நான் இதை அச்சீவ் பண்ண போறேன். ரேங்க் ஓகே, ரேங்க் விட்டுருங்க, படிப்பை விட்டுருங்க, ஓகேவா? இது NCCல நிறைய இது வாங்கணும் அப்படின்றது. ஓகே, உங்க ஆம்பிஷன்? ஆர்மி ஆஃபீஸர். வெரி குட். அமரன் படம் பாத்தீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல அந்த வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லுங்க. யாரும் மனசை ஹர்ட் பண்ணாது. வெரி குட், வெரி குட். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடலாமா? ஓகே, சொல்லுங்க. விஷ் யூ ஆல் ஏ ஹாப்பி நியூ இயர். ஓகே, வெரி குட். உங்க 2025 சிறப்பா போக வாழ்த்துக்கள். நல்ல பையனா இதே மாதிரி பெருசானதுக்கு அப்புறமும் இருக்கணும், ஓகேவா? மாறக்கூடாது. ஓகே, வெரி குட். ஸோ இந்த 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? ரொம்ப ஜாலியா தான் போச்சு. ஃப்ரெண்ட்ஸோட நல்லா வந்துட்டு ஜாலியா இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எங்களுக்கு காலேஜ் இப்போ இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. 24 வந்துட்டு கொஞ்சம் சேடா தான் போகும் காலேஜ் முடிஞ்சு போறது. சேடு தான். நான் ஜாலியாவும் இருக்கு, எல்லாமே கலந்துருக்கு. 25 என்ன பண்ண போகுதுன்னு தெரியுது. ஓகே, உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குல்ல, 25ல இருந்து இனிமே நம்ம இது பண்ணலாம், இந்த மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குல்ல, அது ஏதாவது சொல்லுங்க. நான் வந்துட்டு இப்போ ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கேன். அது முடிச்ச உடனே வந்துட்டு பார்லருக்கு போலான்னு இருக்கேன். அப்புறம் பார்லர் போயிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு கடை வைக்கிற மாதிரி. நான் அதுக்கப்புறம் லா பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பக்கெட் லிஸ்ட் இருக்கா? 2025 டெஃபினட்டா நான் பண்ணியே ஆவேன். கேரளா ட்ரிப் போற மாதிரி இருக்கு. மார்ச்ல போறோம் நாங்க. இப்போ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்டா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க நியூ இயர்க்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க எல்லாம் சேர்ந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். எல்லாரும் சண்டை போடாத சேர்ந்து. ரொம்ப நன்றி. 2025 சிறப்பா போய் என் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ கொடுத்ததுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். உங்க நேம்? என் பேர் ஆசிக். கமலேஷ். 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 கிஷன்ராஜ். நிதிஷ்குமார். சரி, ஓகே ஓகே ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? ரொம்ப ஒரு மாதிரி சேடா தான் போச்சு. நிறைய அடி வாங்கினேன், மிதி வாங்கினேன், வாங்கினேன். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். அப்படி துக்கப்பட்டு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இங்க நின்றுக்கிறேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. 25லயே தேருமான்னு ஆரன் சட்டம் வேற பாத்துக்கலாம். 25லயே தேர்றானு பாக்கலாம். நீங்க செருப்படிதான் 2024 வாங்கினது கேட்கல, வாழ்க்கையில அடி வாங்கியாச்சு. நீங்க ப்ரோ அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் 3 மாசம் ஜாலியா போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஜூன்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் டிசம்பர்
எல்லாரும் உடம்பே ஓடுது செகண்ட் கலர் ரத்தம் தான். இங்க இஸ்மாயிலுக்கு வேணும்னா முருகன் ரத்தம் கொடுக்குறான், முருகன் வேணும்னா மைக்கேல் பிளட் கொடுக்குறான், மைக்கேலுக்கே வேணும்னா இஸ்மாயில் தம்பி அண்ணன் பாஷா ரத்தம் கொடுக்குறான். இது ஒரு செயின், பாசத்தாலையும் அன்பாலையும் இணைஞ்சிருக்க செயின். இங்க இந்த டிசம்பர் அடி வாங்கினோம்னா திரும்ப அடுத்த வருஷம் பாதிக்கும். அதனால இந்த டிசம்பர் தெரியுமா பேசுறீங்களா கட்டில எல்லாமே போயிடும். தெரியுது ப்ரோ, நீங்க கட் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலையே இல்லை. ரைட் 2024 டிசம்பர் மாசம் மட்டும் ரொம்ப அடி வாங்குது ப்ரோ. நான் சிஎம் கிட்ட சொல்லி இந்த டிசம்பர் மாசம் மட்டும் தூக்கிடலான்னு இருக்கிறோம். சிஎம் வெளியே போடா. 2025 ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க. கரெக்டா இருந்தா வரட்டா அப்படிங்கிற ரெசல்யூஷன் தான் இனிமேட்டுக்கு. உயிர் வாழ்ந்தோம், உயிர் வாழ்ந்தோம் ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி தான், உயிர் வாழ்ந்தா போதும். அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா நீங்க போட்டுக்கலாம், ஜாலியா இருக்கும். சரி ஓகே இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 2025 உங்களுக்கு லிஸ்ட் பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல, அது ஏதாவது 1-2 நீங்க வேலைக்கு போகணும், பொண்ணு கேட்கணும், அவ்வளவுதான். பொண்ணு கேட்கணும், வேலைக்கு போய் பொண்ணு கேட்க போறீங்க, அதுதான் உங்களோட பக்கெட் லிஸ்ட். உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டோம். பொண்டாட்டிய பொண்ணு கேட்டோம். ஆமாங்க ஐயா. இது முன்னாடி பசங்களோட ஜாலியா இருந்தோம், இதுக்கு மேலே வாழ்க்கையை பார்க்கணும், வேலைக்கு போகணும். பையன்ட்ட பொண்ணுங்களோட ஜாலியா இருக்குன்னு சொல்லணும்னு நினைச்சிடறானு. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 2025 சிறப்பா போய் என் வாழ்த்துக்கள். சரி, நீங்க சொல்லுங்க உங்களோட 2025 ரெசல்யூஷன் என்ன? என்னோட ரெசல்யூஷன் என்னன்னா கண்டினியூஸா வீடியோ போடணும் யூடியூப்ல. 2024 நீங்க என்னென்ன அடி வாங்குனீங்க சொல்லுங்க. 2024ல திடீர்னு அதான் 1-2 சொல்றதுக்கு இல்ல. 2024ல தான் எனக்கு ஒரு சில உண்மைகள்லாம் தெரிய வந்தது. நம்ம கூட இருக்கிறவங்க இப்படி இருப்பானுங்களா அப்படின்னு தெரிய வந்தது. நீங்க 2025ல எதை நீங்க அடையணும்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு போட போறீங்க, எதை நோக்கி போட போறீங்க 2025? அதுதான் சேனல் நல்லா போகணும். ஸோ மக்களை முடிஞ்சளவுக்கு என்டர்டெயின் பண்ணணும். ப்ரோ 2025 லவ் பண்ணல ஒரு விருப்பம் இருக்கா? அது இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை ப்ரோ, சாரி ப்ரோ, இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. நம்ம கோல்ஸ் நோக்கி ஓடணும், ஹோல்ஸ் நோக்கி ஓடக்கூடாது. அதான்